ஜனநாயகத்தை முதலில் கேலி கூத்தாக்கியது இந்த மண்ணில் காங்கிரஸ் கட்சி. அப்போ அரசியலும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று பிணைந்துதான் இருக்க வேண்டும், தனித்தனியாக இருக்கக்கூடாது. அப்படி அரசியலோடு பண்பாடும் இருந்தது. உரையாடலும் மிகப்பெரிய படுகொலைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்திவிட வேண்டும் என்று மிகப்பெரிய படுகொலையை காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது. இன்றைக்கு மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு படுகொலையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. இப்படி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து சீக்கியர்களை படுகொலை செய்யப்பட்ட நாள் என்று சொன்னவுடன் தந்தை கன்சிராம் மிகவும் கவலையாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடும் இருந்து கொண்டு இருக்கிறார். பகுஜன் திராவிட சொந்தங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்டோபர் 31 இன்னைக்கு உங்களோடு ஒரு முக்கியமான நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இன்றைக்கு இந்த நாளில் அந்த தகவல் நிச்சயமாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்றைக்கி எங்களுடைய தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. அந்த அறிக்கையின் சாராம்சத்தை பொறுத்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன். பகுஜன் திராவிட கட்சியானது இங்கு மனித மாண்புக்காக, சமூக மாற்றத்திற்காக செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் கொடுங்கோல் ஆட்சியாளர்களை இந்த மண்ணிலே அகற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய குறிக்கோள். பகுஜன் திராவிட கட்சி இந்தியா முழுவதும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது, மாற்றத்திற்காக, மக்களுக்காக என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்த மண்ணிலே பாசிசம் அகற்றப்பட வேண்டும் என்று பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பாசிசத்தின் மொத்த உருவம் ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றனர். ஆனால் உண்மையிலேயே பாசிசத்தின் மொத்த உருவம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ், காங்கிரஸ் என்பதை நீங்கள் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நிகழ்காலத்தில் இந்த பாரதிய ஜனதா அரசு எவ்வளவு கொடுமையான ஆட்சியை இங்கு வழங்கி கொண்டு இருக்கிறதோ, கடுமையான வரி விதிப்பு, பல்வேறு சட்டத்தின் மூலம் மக்களை துன்புறுத்தல் போன்ற அநியாயங்களை இந்த மண்ணிலே பிஜேபி அரசு நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றதோ, அதற்கு சற்றும் வேறுபாடு இல்லாமல் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் மிக கொடூரமான ஆட்சியை காங்கிரஸ் வழங்கியது. இன்றைக்கு நடக்கக்கூடிய பிஜேபி நடத்தக்கூடிய ஒவ்வொரு கொடூர தாக்குதலும், அந்த தாக்குதலுக்கு மிகப்பெரிய தைரியத்தையும் கொடுத்தது அன்றைக்கு காங்கிரஸின் ஆட்சிதான் அதற்கான அடித்தளத்தை அமைத்தது என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு அக்டோபர் 31 அம்மையார் இந்திரா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த தகவலை உங்களோடு நான் பகிர்கிறேன். எல்லோருமே அம்மையார் இந்திரா காந்தியின் மரணத்தை பற்றி நாம் கவலை கொள்கிறோம். ஆனால் அதை ஒட்டி நிகழ்ந்த நிகழ்வுகளையும் நாம் நினைவுகூர தவறிவிடுகிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்று சொன்னால், இன்றைக்கு எப்படி பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறதோ, அதைவிட மிக கொடூரமாக, கிட்டத்தட்ட 100 மடங்கு கொடூரமாக காங்கிரஸ், இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் இந்த மண்ணிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தது.
1971ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் வாரணாசி தொகுதியில் போட்டியிடுகிறார். வாரணாசி தொகுதியிலே அவர் வெற்றியும் பெறுகிறார். அந்த வெற்றியை எதிர்த்து அவரை எதிர்த்து போட்டியிட்ட அந்த வேட்பாளர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கு என்பது தேர்தல் முறைகேடு. இன்றைக்கு எப்படி பிஜேபி தேர்தல் முறைகேடு செய்து இங்கு ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட்டது என்று நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோமோ, இந்த காங்கிரஸ் தூண்டிய இந்த தேர்தல் முறைகேடை பற்றி வெளிப்படையாக நாம் பேச வேண்டும், பிஜேபி தண்டிக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு முற்போக்கு இயக்கங்கள் எல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறதோ, காங்கிரஸின் பேச்சை ஏற்று காங்கிரஸ் இயக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறதோ, அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி 1971ஆம் ஆண்டே தேர்தல் முறைகேடுகளை இங்கு செய்தது. தேர்தல் முறைகேடுகளை முதலில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தான் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறது. உண்மையிலேயே அரசு அதிகாரிகளை தவறாக இந்திரா காந்தி அம்மையார் பயன்படுத்தி இருக்கிறார், அவர் குற்றவாளி என்று. அந்த அடிப்படையில் 6 ஆண்டு காலம் அவருக்கு தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படுகிறது. அந்த வெற்றியானது செல்லாது என்று அறிவிக்கப்படுகிறது. உடனடியாக பிரதமர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஆணை வருகிறது. வந்த 13 நாட்களுக்குள் தேசிய பிரகடன நிலையை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து எதிர்க்கட்சியை சார்ந்த அனைவரையும் கைது செய்து உள்ளே அடைக்கிறார். ஊடகங்களை முடக்கப்படுகிறது. அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்கப்படுகிறது. ஜனநாயகம் கேலி கூத்தாக்கப்படுகிறது. ஜனநாயகத்தை முதலில் கேலி கூத்தாக்கியது இந்த மண்ணில் காங்கிரஸ் கட்சி, அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள். இப்படி கொடுமையின் உச்சத்திற்கே அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சென்றார். அதே காலகட்டத்தில்தான் கட்டாய கருத்தடை சட்டத்தையும் கொண்டு வருகிறார். இந்த சட்டத்தின் மூலம் இங்கு இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்களை, பட்டியலின மக்களை, பழங்குடியின மக்களை, இஸ்லாமியர்களை கருத்தடைக்கு உள்ளாக்குகிறார். கட்டாய கருத்தடை. நீங்கள் கட்டாயம் கருத்தடை செய்தால் மட்டும்தான் குடிநீர், மின்சார சேவைகள், குடும்ப அட்டைகள், மருத்துவ சேவைகள், உரிமங்கள் எல்லாம் வழங்கப்படும் என்று நிபந்தனை விதிக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு எப்படி டெல்லியிலே சேரி பகுதிகளெல்லாம் இடிக்கப்பட்டதோ, அதேபோல் அன்றும் காங்கிரஸ் ஆட்சியில் சேரிகள் இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. இப்படியெல்லாம் இந்த மண்ணின் பூர்வக்குடிகள் கொடுமைப்படுத்தப்பட்டனர். சுமார் 80 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் கருத்தடை செய்தனர். அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள் ஆகியோரின் வழியே ஒரு இலக்கை நிர்ணயித்து அன்றைய அரசாங்கமானது இத்தகைய கொடுமையை நிறைவேற்றியது. இது மிகப்பெரிய தாக்குதலாக இருந்தது. ஒரு பக்கம் ஒண்ணுமறியாத மக்கள் இந்த மாதிரியான கொடுமைகளுக்கு உள்ளாகினர். இன்னொரு பக்கம் தேசிய அவசர பிரகடன நிலை கொண்டு வந்து எதிர்க்கட்சிகள், ஊடகங்கள் எல்லாம் முடக்கப்பட்டது. சர்வாதிகாரத்தின் மொத்த உருவமாக அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அன்றைக்கு செயல்பட்டார். இது நாடு முழுவதும் இருந்த மக்கள் கண்டுகொள்ளவில்லை, இதை பற்றி பேசவில்லை, அவர்களுக்கு இதை பற்றிய விழிப்புணர்வும் இல்லை. ஆனால் இந்தியாவின் ஒரு பகுதியில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. அந்த பகுதிதான் பஞ்சாப். சீக்கியர்கள் தொடர்ந்து அன்றைக்கு மத்தியில் ஆட்சி செய்து கொண்டிருந்த இந்திரா காந்தி அவர்களுக்கு கட்டுப்படவில்லை. அவர்களின் கொடுங்கோன்மைக்கு அடிபணியவில்லை. தொடர்ந்து எதிர்த்து வந்தார்கள். 1973ஆம் ஆண்டு அனந்த்பூர் சாஹிப் தீர்மானம் என்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறது. அந்த தீர்மானங்களை 3 இயக்கங்கள் ஒன்று கூடி கொண்டு வருகிறது. சிரோன்மணி அகாலிதளம்,
தம்தமி தக்சல் போன்ற 3 இயக்கங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டது என்னவென்றால், மாநில தன்னாட்சி, சீக்கிய மத உரிமைகள், நீர் மற்றும் விவசாய உரிமைகள், சீக்கிய அடையாளங்களை பாதுகாத்தல், சமூக நீதியும் சமத்துவம். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 6 தீர்மானங்கள் கொண்டு வரப்படுகிறது. மாநில தன்னாட்சி என்பது மத்திய அரசாங்கம் கையில் குவிந்துள்ள அதிகாரத்தை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். ஏனென்றால் இங்கு இந்திரா காந்தி அம்மையார் சர்வாதிகார மனப்போக்குடன் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். மத்திய அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்த இயக்கங்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறது. இவர்கள் தனிநாடு கேட்கவில்லை. இந்த இயக்கங்கள் தனிநாடு கேட்கவில்லை, பிரிவினைவாதம் பேசவில்லை. இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? பாதுகாப்பை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், வெளிநாட்டு விவகாரங்களை வைத்துக் கொள்ளுங்கள், நாணயம் இதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கல்வி, வேலைவாய்ப்பு, விவசாயம், இது போன்ற எண்ணற்ற துறைகள் இருக்கிறது. அதை மாநில அரசாங்க கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள், அந்த அதிகாரத்தை மாநிலங்கள் கையில் கொடுங்கள் என்கிறார்கள். அதுபோல சீக்கியம் என்பது ஒரு தனி மார்க்கம், அதுக்கான அங்கீகாரத்தை வழங்குங்கள். சீக்கியம் இந்து மதத்தின் ஒரு பகுதி அல்ல என்கிறார்கள். அதேபோல் குருத்வாராக்களையும் குருகிராம் சாஹிப்பையும் எங்கள் கட்டுப்பாட்டில் விடுங்கள், அது எங்களுக்கானது, அதுக்கென்று ஒரு இறையாண்மை இருக்கிறது, அதில் அரசாங்கம் தலையிட வேண்டாம் என்கிறார்கள். அதுபோல சமத்துவமும் சமூக நீதியும், தாழ கிடப்பானை தூக்கி விட வேண்டும். அதாவது குரு நானக் என்ன சொல்கிறார் என்றால், தாழ்நிலையில் இருப்பவர்களை ஆட்சியாளராக்க வேண்டும் என்கிறார். குரு கோவிந்த் சிங்கும் அதே இலக்கு என்கிறார். அந்த அடிப்படையில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறார். ஒரு சீக்கியரோட வேலை தாழ கிடப்பவர்களை தூக்கி விட வேண்டும் என்று தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். இந்த தீர்மானங்கள் மிகப்பெரிய சவுக்கடியாக அன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருந்த காங்கிரஸுக்கு இருக்கிறது, இந்திரா காந்தி அம்மையாருக்கு சவுக்கடியாக இருக்கின்றது. இந்த தேசிய அவசர பிரகடன நிலையிலும் இவர்கள் அதை பற்றி கண்டுகொள்ளவே இல்லை. பஞ்சாபுக்கு வெளியே இருக்கக்கூடிய இயக்கங்கள், தலைவர்கள் எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். அது கம்யூனிஸ்ட் இயக்கமாக இருந்தாலும் சரி, அது திராவிட இயக்கமாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரிய இயக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஓடி ஒளிந்தார்கள். ஆனால் பஞ்சாபில் யாரும் ஓடி ஒளியவில்லை. பஞ்சாபில் அகால்தக்கில் இந்த அவசர பிரகடன நிலையை எதிர்த்து மக்கள் கூடினார்கள், கூட்டம் நடத்தினார்கள். அப்போது கைது செய்ய அங்கே சென்ற இராணுவத்தையும் காவல்துறை அதிகாரிகளையும் உட்கார வைத்துவிட்டு, நாங்கள் பிரார்த்தனை செய்து வருகிறோம், அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் என்றார். அவர்கள் பிரார்த்தனையை முடித்துவிட்டு தாமாக முன்வந்து கைதாகி சிறை சென்றனர். இது இந்திரா காந்தி அம்மையாருக்கு மிகப்பெரிய இழுக்காக இருந்தது, ஆணவத்திற்கு அடியாக இருந்தது. என்னடா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோரும் நம்மை பார்த்து அஞ்சி நடுங்கி ஒளிந்து வாழ்கிறார்கள், ஆனால் இவர்கள் தைரியமாக முன்வந்து கைதாகிறார்களே என்று. பஞ்சாபில் ஆர்ப்பாட்டம், போராட்டம், பேரணி எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. இந்த அனந்தபூர் சாஹிப் தீர்மானத்திற்கு பஞ்சாபில் மிகப்பெரிய வரவேற்பு மக்களிடையே எழுந்தது. ஏனென்று சொன்னால், இந்தியாவிற்கு வெளியே இப்போ ஒரு கூட்டம் நடத்தணும் என்றால் பொது இடங்களில் மட்டும்தான் நடத்த முடியும். அந்த பொது இடங்களிலும் நடத்தக்கூடாது என்று ஒரு பிரகடன நிலையை கொண்டு வருகிறார்கள் அன்றைய ஆட்சியாளர்களாக இருந்த இந்த காங்கிரசும் இந்திரா காந்தி அம்மையார். அப்பவும் இது போன்ற நிலை பஞ்சாபில் கிடையாது. பஞ்சாபில் குருத்வாரா என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. குருத்வாரா என்றால் அங்கு அரசியலும் பேசப்படும், பண்பாடும் பேசப்படும். இப்போ அரசியல் மூலம்தான் பண்பாடு செழிக்கும். அரசியல் இல்லை என்றால் பண்பாடு என்பது இல்லை. ஏனென்று சொன்னால், பண்பாடு என்றால் ஒரு மனிதனை பக்குவப்படுத்துது. இப்போ பக்குவம் என்றால் என்ன? எது சரி, எது தப்பு, எது நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு விவாதம் நடக்கும்.
இங்கு இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் ஒரு இடத்தில் கூடி அவர்களின் நலனுக்காக அங்கு ஒரு 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 உரையாடல் நடக்கும். அந்த உரையாடலின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு வருவார்கள். அந்த உரையாடலின் வழியாகவே அவர்களுக்குள் ஒரு பக்குவம் வரும். அப்போ அரசியலும் பண்பாடும் ஒன்றோடு ஒன்று பிணைந்துதான் இருக்க வேண்டும். தனித்தனியாக இருக்கக்கூடாது. அப்படி அரசியலோடு பண்பாடும் இருந்தது. உரையாடலும் குருத்துவாராவில் நடந்தது. இது ஆட்சியாளர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது. மக்களிடம் தொடர்ந்து கருத்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்போ இதை நிறுத்த வேண்டும். இந்த கட்டமைப்பை தகர்த்து எறிய வேண்டும் என்று ஆணவத்தின் உச்சத்திற்கு அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் சென்றார். அந்த அடிப்படையில் பல்வேறு நெருக்கடிகள் சீக்கியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏனென்று சொன்னால், இங்கு சீக்கியம் என்றாலே அது பிராமணியத்திற்கு எதிரானது, சாதிக்கு எதிரானது, மக்களை ஒன்றுபடுத்துவது. இங்கு அதாவது இதில் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்பது ஜனநாயக நாடு. ஜனநாயக நாட்டில் ஆட்சியாளர்கள் மக்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம். ஆனால் மக்கள் தான் உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த மக்கள் எல்லாம் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இங்கு இருக்கக்கூடிய மக்கள் இந்த பெரிய இந்தியா மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்றாலும் இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் என் காலடிக்கு கீழே தான் என்ற ஆணவ போக்கின் அடிப்படையில் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அன்று செயல்பட்டார்கள். ஆனால் இந்த ஆணவத்திற்கு ஒருபோதும் சீக்கியர்கள் தலை வணங்கவில்லை, அடிபணியவில்லை. தொடர்ந்து எதிர்த்து நின்றார்கள். அதன் விளைவு அவர்களை எங்கே கொண்டு போய் விட்டது என்றால், பெரும் இனப்படுகொலைக்கு கொண்டு போய் சென்று விட்டது. அந்த அடிப்படையில் தான் ஜூன் மாதம் 1984ஆம் ஆண்டு ஒரு படுகொலையை இந்த மண்ணிலே காங்கிரஸ் அரசு திட்டமிட்டு நடத்தியது. அம்மையார் இந்திரா காந்தியின் சர்வாதிகார போக்கை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் பொத்தம்பொதுவாக எதையும் கூறவில்லை. அமெரிக்க பொருளாதார நிபுணர் டாக்டர் ராபர்ட் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், ஜூலை 1975ஆம் ஆண்டு அவர் எழுதியது, உலகில் உருவாகும் சர்வாதிகார அரசுகளுக்கு இடையில் இந்தியா மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. திருமதி இந்திரா காந்தி இந்தியாவை மிருகத்தனமான முறையில் கையகப்படுத்தியுள்ளார். அரசியல் எதிரிகளை சிறையில் அடைத்து மற்றும் ஊடகத்தின் மீது கட்டுப்பாடு திணிக்கப்படுகிறது என்று குறிப்பிடுகிறார். ஏனென்று சொன்னால், அன்றைக்கு இந்திரா காந்தி அவர்கள் மிக மிக கொடூரமான முறையில் நடந்து கொண்டார். மேலும் அந்த நெருக்கடி நிலையில் ஓய்வு பெற்ற அதிகாரியாக இருந்த எல்கே கோஸ் அவர்கள் ஒரு செய்தியை இங்கு பதிவு செய்கிறார். சட்டமன்றங்கள் முடக்கப்பட்டன, ஊடகத்தின் குரல் வலைகள் நெரிக்கப்பட்டது, அரசியல் எதிரிகளின் வீடுகளில் எந்தவிதமான பாகுபாடுமின்றி கண்மூடித்தனமான அரசியல் நோக்குடன் திடீர் சோதனைகள் நடத்தப்பட்டன. சட்ட அமலாக்க அதிகாரிகள் பலரை கைது செய்தனர். கைதிகள் வெளியுலக தொடர்பின்றி சிறைகளில் அடைக்கப்பட்டனர். ஆணை பத்திரமின்றி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. அரசியல் சிந்தனைகள் ஆளுங்கட்சியின் கொள்கைக்கு எதிராக இருந்தால் அந்த நபர் தண்டிக்கப்பட்டார். நெருக்கடி காலத்தில் திருமதி இந்திரா காந்தி பிராமணிய நோக்கத்தை கொண்டுவர ஒரு வெகுஜன கட்டாய கருத்தடை திட்டத்தை செயல்படுத்தினார் என்று குறிப்பிடுகிறார். இப்பொழுது என்ன நடக்கிறது? இந்த பிஜேபி அரசாங்கத்தில் என்ன நடக்கிறது? இது எல்லாமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனை, கைது எல்லாமே இந்த பிஜேபி ஆட்சியிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் நடைபெற்றது. ஆனால் இந்த கொடுங்கோலர்களுக்கு எதிராக, கொடுங்கோன்மைத்தன்மைக்கு எதிராக தொடர்ந்து சீக்கிய மக்கள் போராடினர், குரல் கொடுத்தனர். பஞ்சாபே ஒரு கொதி நிலையில் தான் இருந்தது. மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் தூங்கி கொண்டிருந்த வேளையில் பஞ்சாப் விழிப்புணர்வோடு இருந்தது. இந்த விழிப்புணர்வை நாம் காலி செய்தாக வேண்டும் என்று இந்திரா காந்தி அம்மையார் ஆணவத்தின் உச்சத்திற்கு சென்று ஜூன் மாதம் 1984ஆம் ஆண்டு
ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனை நிகழ்த்துகிறார். பஞ்சாப் அமிர்தசரஸில் அமைந்துள்ள பொற்கோயில் தர்பார் சாஹிப், அதுதான் சீக்கியர்களின் உயிர் நாடி, சீக்கியர்களின் தலைமை பாராளுமன்றம் என்று சொல்லலாம். சீக்கியர்களின் நல்லது கெட்டது எல்லாமே அங்கதான் விவாதிக்கப்படும். அங்கே எடுக்கக்கூடிய முடிவுதான் சீக்கியர்களின் தலையெழுத்து. அவர்கள் அதை புனிதமாக கருதினார். ஆனால் இந்திரா காந்தி அவர்களின் தலைமையில் சென்ற இராணுவம் அங்கு என்ன செய்தது? செருப்பு கால்களோடு அங்கு தர்பார் சாஹிப்புக்குள் சென்று பொதுமக்களை சுட்டு வீழ்த்தினார்கள். இயக்கவாதிகளை சுட்டு வீழ்த்தினார்கள். நீங்கள் எங்களுக்கு அடிபணியம் அடைக்கிறீர்களா, எங்களை கண்டு ஓடி ஒளியம் அடைக்கிறீர்களா, தைரியமாக போராடுகிறீர்களா என்று சுட்டு கொன்று மிகப்பெரிய இடப்படுகொலையை அங்கு நிகழ்த்தினார். நிகழ்த்தியதோடு மட்டுமல்லாமல் அங்கு இராணுவ அதிகாரிகள் மதுபானங்களையும் புகையிலைகளையும் பயன்படுத்தினர். புனித இடத்தை அசுத்தப்படுத்தினர். இதை யாரால் தாங்கிக் கொள்ள முடியும்? சிந்தித்து பாருங்கள். ஒரு வார்த்தை உள்ளது உள்ளபடி சொன்னால் அது எங்களுடைய மதத்தை புண்படுத்துகிறது என்கிறோம். தந்தை பெரியார் புராணத்தில் என்ன இருக்கிறதோ அதை படித்துவிட்டு இந்த புராணத்தில் இப்படி இருக்கிறது என்று உண்மையை கூறுகிறார். அது மதத்தை புண்படுத்துகிறது என்று இங்கு ஒரு கூட்டம் கதறுகிறது. ஆனால் இங்கு ஒரு கூட்டம், ஒரு பெரும்பான்மை மக்கள் புனிதமாக கருதி கொண்டு இருக்கிறார்கள். இங்கு குரு ரவிதாஸ் அவர்களோட தொண்டர்களும் அவர்களை பின்பற்றுபவர்களும் உண்டு. குரு கபீர் அவர்களை பின்பற்றுபவர்களும் உண்டு. நாம்தேவ் அவர்களை பின்பற்றுபவர்களும் உண்டு. குரு நானக்கில் இருந்து குரு கோவிந்த் சிங் வரை இத்தனை குருமார்களையும் பகத்களையும் ஞானிகளையும் பின்பற்றுபவர்கள் தான் இந்த நாட்டின் பெரும்பான்மையான மக்கள். பெருமன பஞ்சாப்னு மட்டும் எடுத்துக்கொள்ள முடியாது நம்மளால. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, உத்தரப்பிரதேசத்திலிருந்து அஸ்ஸாம், பீகார், இங்கிட்டு உத்தரப்பிரதேசம், இப்படி சீக்கிய அல்லாத மக்கள் எல்லோருமே புனிதமாக கருதிய இடம் பொற்கோயில். இவர்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய குருமார்கள் கொடுத்த செய்தியை அங்கு வைத்து அந்த மக்கள் படித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இங்கு பெரும்பான்மை மக்களின் உணர்வுகளை மதிக்காமல் அன்றைக்கு அத்துமீறி ஒரு தாக்குதல் நடத்தப்படுகிறது. அங்கு ஒரு தலைவர் கொல்லப்படுகிறார். அதை தொடர்ந்து வன்முறை வெடித்து கொண்டு இருக்கின்றது. சரி, இதோடு மட்டும்தான் அம்மையார் நின்று விட்டாரா, அல்லது அவர்களின் கோர பசி, அந்த அம்மையாரின் கோர பசி நீங்கிவிட்டதா என்று பார்த்தால் நீங்கவில்லை. இன்னும் உச்சத்திற்கே போய் பல திட்டங்களை தீட்டினார். அக்டோபர் இறுதியில் சீக்கியர்களை எப்படியாவது ஒழித்துவிட வேண்டும், அழித்துவிட வேண்டும், மிகப்பெரிய படுகொலைகளை இந்த மண்ணிலே நிகழ்த்திவிட வேண்டும் என்று ஆபரேஷன் சாந்தி என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து, பாகிஸ்தானும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் வருவது போல் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து பஞ்சாப் முழுவதும் எல்லையோர பகுதிகளில் இராணுவம் குவிக்கப்பட்டு சீக்கியர்கள் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். நவம்பர் 8ஆம் தேதி குரு நானக் அவர்களுடைய பிறந்த நாள் வருகிறது. அன்றைக்கு ஒவ்வொரு சீக்கியர்களும், ஒவ்வொரு ஊரிலும் சீக்கியர்கள் அனைவரும் குருத்வாராக்களில் கூடுவார்கள். அப்பொழுது தாக்குதல் நடத்த வேண்டும், மிகப்பெரிய இன அழிப்பை நடத்த வேண்டும் என்று அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு அதற்கு தயாராகி கொண்டு இருக்கிறார். இந்த வேளையில்தான் சத்தியத்தின் பக்கம் நின்ற இந்த சீக்கியர்கள் என்றாலே அது முன்னால் எவ்வளவு பெரிய ஆளாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்கள் கொடூரர்களாக இருந்தால் அந்த கொடூரர்களை எதிர்த்து நாம் போராட வேண்டும் என்பதுதான் சீக்கியத்தின் தத்துவம். குரு கோவிந்த் சிங் அவர்கள் அந்த பாதையை தான் நமக்கு வழிவகுத்து தந்துள்ளார். அந்த அடிப்படையில் குரு கோவிந்த் சிங்கின் வாரிசுகள் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எதிராக
தங்களுடைய போராட்டத்தை தொடங்கினார்கள். அதன் விளைவாக அக்டோபர் 31ஆம் தேதி இந்திரா காந்தி அம்மையார் மரணமடைந்தார். மரணமடைந்த பிறகும் விடவில்லை. மரணமடைந்த பிறகும் தொடர்ந்து கலவரங்கள். இந்த கலவரங்கள் எல்லாம் திட்டமிட்டு நடக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆபரேஷன் சாந்தி இதன் மூலம் ஏற்கனவே தயார் நிலையில்தான் இருந்தார்கள் சீக்கியர்களை தாக்க. இந்த இறப்பு செய்தி கேட்டவுடன் வீரியமாக மத்திய அரசாங்கம், அன்றைக்கு பார்ப்பன ஆட்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இராணுவங்கள், காவல்துறை எல்லாம் பொதுமக்களை சுட்டு வீழ்த்தியது. பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். ஆண்கள் அடித்து கொல்லப்பட்டார்கள். அமிர்தசரஸிலே சுடுகாடு எரிந்த வண்ணம் இருந்தது. எத்தனை பேர் இறந்தார்கள் என்ற கணக்கு கூட கிடையாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய படுகொலையை காங்கிரஸ் அரசாங்கம் செய்தது. இன்றைக்கு மணிப்பூரில் பாரதிய ஜனதா கட்சி ஒரு படுகொலையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது. ஜார்க்கண்டில், ஆந்திர பிரதேசம், ஒரிசா இந்த பகுதிகளில் பழங்குடியின் மக்கள் மீது தாக்குதல் இன்றைக்கு நடத்தி கொண்டு இருக்கிறது. மாவோயிஸ்டுகளை கைது செய்கிறோம், அவர்களை அடக்குகிறோம், ஒடுக்குகிறோம் என்ற பெயரில் நடந்து கொண்டு இருக்கிறது. இதைவிட பல மடங்கு 1984ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் சீக்கியர்களின் மீது நடத்தப்பட்டது. இந்தியா முழுவதும், லக்னோவில், பீகாரில், குஜராத்தில், டெல்லியில், பஞ்சாபில், எல்லா பக்கமும் எங்கெல்லாம் சீக்கியர்களுக்காக அங்கெல்லாம் தாக்கப்பட்டார்கள். இப்போ ஒரு கலவரம் வருகிறது என்று சொன்னால், ஒரு தலைவர் இறந்தால் ஒரு கலவரம் வரும். ஆனால் அந்த கலவரம் என்பது நம்ம கண்ணில் என்னெல்லாம் பார்க்கமோ எல்லாத்தையும் அடித்து நொறுக்குவாங்க. குறிப்பிட்ட இடத்தை மட்டும் தாக்க மாட்டாங்க. அதுதான் உணர்ச்சியின் அடிப்படையில் கலவரம் அப்படி தான் நடக்கும். ஆனால் இவர்கள் திட்டமிட்டு சீக்கியர்களின் தெருவு எங்கே இருக்குது, சீக்கியர்கள் வீடு எங்கே இருக்குது என்று அறிந்து அங்கு தாக்குதல் நடத்துகிறார்கள். சீக்கியர்களை படுகொலை செய்கிறார்கள். பல்லாயிரக்கணக்கான பேரை இந்த அரசு படுகொலை செய்தது இந்த இந்திய மண்ணில். எப்படி இலங்கையில் ஒரு படுகொலையை இலங்கை அரசாங்கம் செய்ததோ, இந்திய பார்ப்பன அரசு செய்ததோ, அதேபோல் இந்த மண்ணிலும் செய்தார்கள். இந்த காங்கிரஸ் கட்சி இலங்கையில் எப்படி ஈழத்தமிழர்களை கொன்றார்களோ, அதேபோல் இந்த காங்கிரஸ் கட்சி இங்கு சீக்கியர்களை கொன்றார்கள், கொன்று குவித்தார்கள். மிகப்பெரிய படுகொலையை இங்கு நிகழ்த்தினார்கள். அதாவது காங்கிரஸ் தலைவர்கள் நேரடியாகவே களத்திற்கு சென்று சீக்கியர்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இதையெல்லாம் எப்படி மறக்க முடியும்? நவம்பர் 1ஆம் தேதி டெல்லியிலே ராகப்கஞ்ச் குருத்வாரா தாக்கப்படுகிறது. அந்த குருத்வாரா தாக்கப்படுவதற்கு தலைமையேற்றவர் கமல்நாத். இங்கு PUCL அறிக்கை சொல்கிறது அவர் குற்றவாளி என்று. நேரடி சாட்சிகள் சொல்கிறது. ஆனால் அவர் இன்றைய வரைக்கும் தண்டிக்கப்படவில்லை. அந்த காங்கிரஸ் கட்சி அவருக்கு பரிசாக என்ன கொடுத்தது என்று சொன்னால், 2018ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் முதல்வராக்கியது. ஒரு படுகொலைக்கு தலைமையேற்று நடத்தியவர்களை. இதுதான் காங்கிரசின் கோர முகம். இந்த முகத்தை அறிந்து கொள்ளாமல் இந்த முற்போக்குவாதிகள் இந்த காங்கிரஸையும் காங்கிரசின் இளவரசரான ராகுல் காந்தியும் தூக்கி கொண்டு திரிவது எந்த விதத்தில் நியாயம்? சொல்லுங்கள். இன்றைக்கு பிஜேபி அரசு என்ன செய்கிறதோ அதைத்தான் காங்கிரஸ் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணிலே செய்து இருக்கிறது. இதை நாம் மறக்க முடியுமா? இன்றைக்கு பிஜேபி தேர்தல் முறைகேடு செய்கிறது என்றால் அது இதற்கு முன்னோடியாக காங்கிரசும் செய்தது. அப்போ இவர்கள் 2 பேருமே இந்த மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்கள். நாங்கள் ஒருபோதும் வன்முறையை ஆதரிப்பவர்கள் அல்ல. அதை எதிர்த்துதான் நாங்கள் நிற்கின்றோம். ஏனென்றால் பல வன்முறைகளை நாங்கள் கண்டுவிட்டோம். நாங்கள் கண்ட வழிகளையும் வேதனைகளையும் இன்னொரு நபர் மீது செலுத்துவதற்கு தயாராக கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். நாங்கள் ஒருபோதும் ஆனால் நிற்கதியாக நிற்கின்றோம். என்ன செய்ய முடியும்? சிந்தித்து பாருங்கள்.
பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே எங்களுக்கு எதிராக நிற்கும் பொழுது நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று சீக்கியர்கள் கேட்கிறார்கள். குரு கோவிந்த் சிங் அவர்கள் வாளை கையில கொடுக்கிறார். கொடுக்கும்போது என்ன சொல்கிறார் என்றால், இனிமேல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது, எதுவுமே நம்ம பாதுகாக்கக்கூடிய வழிவுகள் இல்லை, கையறு நிலைக்கு நம்ம வரும்பொழுதுதான் இந்த வாளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லிதான் கொடுக்கிறார். எடுத்த உடனே வன்முறை வெட்டி வீசு அப்படின்னு கொடுக்கல. குருமார்கள் அதை வலியுறுத்தவில்லை, குரு கோவிந்த் சிங் அதை வலியுறுத்தவில்லை. அவர் என்ன சொல்கிறார், கையறு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட போதுதான் இந்த வாளை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். வாள் என்பது ஒரு வெறுப்பின் அடையாளம் அல்ல, பொறுப்பின் அடையாளம் என்று குரு கோவிந்த் சிங் சொன்னார். இன்றைக்கு எங்கள் தலைவர் அதை நினைவு கூர்ந்து எழுதியிருக்கிறார். எங்கள் தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் இன்றைக்கு அதை நினைவு கூர்ந்து இருக்கிறார். ஏன் இதை இங்கு சொல்கிறேன் என்றால், எங்களுடைய கொள்கை ஆசான் தந்தை கன்சிராம் என்ன சொல்கிறார், டெல்லியில் முழுவதும் இந்திரா காந்தி அம்மையார் இறந்த அன்று டெல்லியில் கலவரம் வெடித்து எழுகிறது. எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், வீடுகள் தீக்கிரையாக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் தந்தை கன்சிராமிடம் ஒருவர் வந்து கூறுகிறார், தந்தை கன்சிராமின் கூட்டாளியும் தந்தை கன்சிராமுக்கு மிகப்பெரிய பலமாகவும் வழக்கறிஞராகவும் இருந்த பூப் சிங் மெக்காரா தந்தை கன்சிராம் அவர்களிடம் இந்த செய்தியை தெரிவிக்க வேண்டும், அவரை பாதுகாக்க வேண்டும், ஏனென்றால் அவரும் ஒரு சீக்கியர், அவரும் தாக்கப்படலாம் என்று தந்தை கன்சிராமை சந்திக்க செல்கிறார். சென்று தந்தை கன்சிராமிடம் இந்த செய்தியை கூறுகிறார். இந்திரா காந்தி அம்மையார் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்று சொன்னவுடன் தந்தை கன்சிராம் மிகவும் கவலையாகவும் ஆழ்ந்த சிந்தனையோடும் இருந்து கொண்டு இருக்கிறார். ஏன் நான் சொல்கிறேன், நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று பூப் சிங் மெக்காரா அவர்கள் தந்தை கன்சிராமிடம் கேட்கிறார். நான் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன், அதற்குள் ஒரு ஏழை சமார் பழிவாங்கி விட்டார். இவ்வளவு எளிதான தண்டனையை அவருக்கு கொடுத்து விட்டார், அதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் என்றார். ஏனென்றால் நான் தான் இந்திரா காந்தி அவர்களுக்கு கொடூரமான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன், அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே, அதை எண்ணி நான் வருத்தப்படுகிறேன் என்று சொன்னார். அதாவது ஆயுதம் கொண்டு அவரை பழிவாங்கதை விட அரசியல் அதிகாரத்தின் மூலம் அவரை பழிவாங்க வேண்டும் என்று தந்தை கன்சிராம் விரும்பினார். ஏனென்றால் இன்றைக்கு ஜனநாயகத்தில் ஆயுதம் வைத்து ஒருவரை பழிவாங்கினால் நாம் குற்றவாளியாகப்பட்டு தண்டிக்கப்பட்டு நமது நோக்கங்கள் சிதைக்கப்படும். இன்றைக்கு காலகட்டத்திற்கு வாள் என்பது தீர்வு கிடையாது. அரசியல் அதிகாரத்தின் மூலம், வாக்கின் மூலம், என் மக்களின் வாக்கின் மூலம் அவரை தோற்கடித்து அவரை பதவியை விட்டு இறக்கி அவரை ஒண்ணுமில்லாமல் ஆக்கி அதை நினைத்தே அவர் தினந்தோறும் கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு அவர் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்று தந்தை கன்சிராம் நினைத்திருந்தார். ஆனால் அதற்கான வாய்ப்பு அவருக்கு கிட்டவில்லை. அப்போதுதான் பூப் சிங் மெக்காரா அவரிடம் சொல்கிறார், வெறும் 3 ஆண்டுகளுக்குள் நான் அவரை தோற்கடித்திருப்பேன், அவரது இயக்கத்தை, காங்கிரஸை சிதைத்திருப்பேன் என்று தந்தை கன்சிராம் சொன்னார். இந்த சொல் என்பது வெறும் ஆணவ சொல் கிடையாது, ஆதங்கம். எத்தனை என் மக்களை இங்கு நான் பலி கொடுத்து விட்டேன், இவரின் ஆணவ போக்கிற்கு, அதிகார திமிருக்கு அவருக்கு சரியான தண்டனையை நான் கொடுக்க வேண்டும் என்று காத்திருந்தேன் என்றார் தந்தை கன்சிராம். ஆனால் அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறினார். இருந்தாலும் தந்தை கன்சிராம் விடவில்லை. காங்கிரஸ் இந்த மண்ணிலிருந்து அகற்றப்படுவதற்கு மிக முக்கிய காரணம் தந்தை கன்சிராம் அவர்கள்தான். இங்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களின் விழிப்புணர்வோடு கிளந்தளச் செய்தார். இந்த கொடுங்கோலர்களின் முகத்திரையை மக்கள் மத்தியிலே கிழித்து எறிந்தார்.
ஒவ்வொரு மக்களும் ஏற்கனவே அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் பட்டியலின மக்கள், பழங்குடியின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை தந்தை கன்சிராம் அவர்களுக்கு உணர்த்தி அரசியலாக கிளர்ந்தெழச் செய்தார். காங்கிரஸை அவர்களின் மனதிலிருந்து அகற்றினார். அந்த அடிப்படையில் காங்கிரஸ் இன்றைக்கு உயிரிழந்து விட்டது. மீண்டும் அந்த காங்கிரஸிற்கு உயிர்ப்பிக்கும் வேலையை, உயிர் கொடுக்கும் வேலையை இங்கே இருக்கக்கூடிய பொது உடைமை இயக்கங்கள், அம்பேத்கர்வாதிகள், பெரியார்வாதிகள் நிறுத்த வேண்டும். அவர்களின் முகம் கொடூரமானது. அப்போ இந்த இனப்படுகொலைக்கு பிஜேபிக்கும் சம்பந்தம் இல்லையா என்று நீங்கள் கேட்கலாம். பிஜேபியின் தலைவராக இருந்த எல்கே அத்வானி குறிப்பிடுகிறார், ப்ளூ ஸ்டார் ஆபரேஷனுக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் திட்டமிட்டோம் என்று. அவருடைய சுயசரிதியில் ஆர்எஸ்எஸும் அன்றைக்கு உடந்தையாக இருந்தது. பல இடங்களில் சீக்கியர்களை காட்டி கொடுத்தது ஆர்எஸ்எஸ் என்பது அங்குள்ள மக்களின் குற்றச்சாட்டு. இப்படி ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்து சீக்கியர்களை படுகொலை செய்யப்பட்ட நாள் அக்டோபர் 31, நவம்பர் 1 6, 7, 8 முடிய மிகப்பெரிய படுகொலையை இந்த மண்ணில் நிகழ்த்தினார்கள். இதையெல்லாம் எப்படி மறுக்க முடியும்? இந்த மனுவாத ஆட்சியாளர்களை இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டாமா? இன்றைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த பெரும்பான்மை சகோதர சகோதரிகள் ஏன் பிஜேபியை இந்த மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் எல்லோரும் காங்கிரஸை ஆதரிக்க போய் தான். காங்கிரசின் முகம் கொடூரமான முகம். அந்த கொடூரமான முகத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு இங்கு ஒரு மாற்று இயக்கத்தை தேசிய அளவில் கட்டமைக்க நீங்கள் தயாராக வேண்டும். காங்கிரஸ் செஞ்ச அந்த கொடூரமான வேலையில சீக்கியர்கள் அகதிகளாக்கப்பட்டார். இன்றைக்கு உலகம் முழுவதும் சீக்கியர்கள் இருக்கிறார்கள், நல்லபடியாகவே இருக்கிறார்கள். ஆனால் சொந்த மண்ணிலே அவர்களால் வாழ முடியாத நிலையை ஏற்படுத்தியது காங்கிரஸ். என்னதான் காசு பணம் எல்லாம் இருக்கலாம், ஆனால் சொந்த மண்ணிலே வாழ முடியவில்லையே என்கின்ற அந்த வலியும் வேதனையும் அவர்களுக்குள் இருக்கும் அல்லவா? அப்போ இந்த வலி வேதனைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இங்கு வலியும் வேதனையோடு தான் இங்கு நாம் பிற்படுத்தப்பட்ட மக்களும், பட்டியலின மக்களும், பழங்குடியின மக்களும், மதச்சிறுபான்மை மக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இருந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவர்கள் அனுபவித்த வலியை விட சீக்கியர்கள் அனுபவித்த வலி என்பது அதிகம். இப்போ பட்டியல் மக்கள் என்றால் சமூக நீதி அப்படின்னு ஒரு கையேந்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அதிகாரத்தில் பங்கு கேட்க மாட்டாங்க. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எங்களுக்கு வழிபடுறதுக்கு பாதுகாப்பு அது மட்டும் கொடுத்தா போதும் அப்படிங்கிற அடிப்பில். பழங்குடியினர் எங்கள் நிலத்தை மட்டும் விட்டுருங்க. ஆனால் சீக்கியர்கள் இறையாண்மை, ஆட்சி, அதிகாரம் எல்லாத்தையும் கேட்டார்கள். ஏனென்று சொன்னால் சீக்கியம் தனி மனிதனுக்கும் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் முழு இறையாண்மை இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஒருபோதும் உங்களின் இறையாண்மையை விட்டு கொடுக்காதீர்கள் என்கிறது. அந்த அடிப்படையில் உறுதியாக எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் ஓடி ஒளியாமல் எதிர்கொண்டார்கள் சீக்கிய மக்கள். அதனால் இந்த பாசிச காங்கிரஸால் படுகொலை செய்யப்பட்டார்கள். அந்த படுகொலைக்கு பிறகுதான் இங்கு பிஜேபிக்கே ஒரு தைரியம் வந்தது. இந்த நாட்டில் நாம் என்ன படுகொலை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் மக்கள் அனைவரும் எதுவும் நம்மளை கேட்க மாட்டார்கள், அதற்கு உதாரணம் இதுதான் என்று நடத்தினார்கள். அயோத்தியில் நடத்தினார்கள், குஜராத்தில் நடத்தினார்கள், கான்பூர், மீரட், இப்படி பல இடங்களில் பிஜேபி அதனை தொடர்ந்து பல கலவரங்களை நடத்தினார்கள் இந்த மண்ணின் மக்கள் மீது. காரணம், இந்த மக்கள் எதையும் கண்டுகொள்ள மாட்டார்கள், கடந்து போவார்கள். இவர்களை எப்படியும் ஏமாற்றி விடலாம், நாம் புனிதர்களாக வேஷம் போட்டு விடலாம் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது.
இந்த மண்ணிலே காங்கிரசும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் ஆபத்தானது. அதை அகற்ற வேண்டும். அதை அகற்றி இங்கு ஒரு நிம்மதியான ஒரு நல்ல தேசம் குரு கோவிந்த் சிங் வலியுறுத்திய பேகம்புரா கால்சாராஜ் இந்த மண்ணிலே அமைய வேண்டும். பேகம்புரா கால்சாராஜ் என்றால் பாகுபாடற்ற தேசம், சுதந்திர தேசம். இந்த தேசம் அமைய வேண்டும். அமைந்தால் மட்டும்தான் நாமெல்லாம் நலமாகவும் வளமாகவும் பாதுகாக்கப்படுவோம். அதை இந்த நாளிலே நாம் உறுதியேற்க வேண்டும். சீக்கியர்கள் இன்றைக்கு கல்வியில் உயர்ந்திருக்கலாம், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கலாம், எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு அரசியல் அதிகாரத்தில் வஞ்சிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். 1984க்கு முன்னர் அரசியலிலே மிகப்பெரிய அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அந்த குரல்கள் எல்லாம் இன்றைக்கு நொறுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, சிதைக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஒரு அச்சத்தை ஏற்படுத்தினார்கள். இதையெல்லாம் நிகழ்த்த வேண்டும் என்று. மிக சாதாரணமாக இதை கடந்து போக முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த நாட்டில் பெரும்பான்மை மக்களை அடிமைப்படுத்த வேண்டும். மீண்டும் இந்த மண்ணிலே வர்ணாசிர தர்மம் நிலைக்க வேண்டும். இங்கு ராம ராஜ்யம் அமைக்க வேண்டும் என்றுதான் அன்றைக்கு காங்கிரஸ் இந்த மாதிரியான படுகொலையை செய்தது. குருகிராம் சாஹிப் என்ன சொல்கிறது? தாழ்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையில் இருப்பவனே ஆட்சியாளராக்கு. காங்கிரசும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன சொல்கிறது? ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன் ஆட்சி அதிகாரத்திலே இருக்க வேண்டும். அந்த அதிகாரத்தை நோக்கி நீ எவனும் கேள்வி கேட்கக்கூடாது, அடிமையாக இருக்க வேண்டும். கேள்வி கேட்டால் உன்னை படுகொலை செய்வோம், கேள்வி கேட்டால் உன் உரிமைகளை முடக்குவோம் என்று ஆணவத்தோடு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வரலாற்றில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்கள். இந்த நாளில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அடுத்த தலைமுறைக்கு நல்லதொரு தேசத்தை நாம் அமைத்து கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் தொடர்ந்து இந்த பார்ப்பன அதிகாரம் மிகப்பெரிய கொடூரங்களை எல்லாம் நம் மீது திணிக்கும். இன்னைக்கு நடக்குகின்ற கொடுங்கோல் ஆட்சியை விட அன்னைக்கு 1975 மிகப்பெரிய படுகொலைகள், வன்முறைகள் எல்லாம் நிகழ்ந்தது. கொடூரமான ஆட்சி நிகழ்ந்தது. யாரும் பேச முடியாத அளவுக்கு இங்கு சிதறடிக்கப்பட்டு விட்டன. நான் அதைத்தான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்கள் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு பெற வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியலின மக்கள், மதச்சிறுபான்மை மக்கள், யாருக்கெல்லாம் முழுமையான இறையாண்மை தேவைப்படுகிறதோ அவர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் தந்தை கன்சிராம் வழியில் அணிதிரள வேண்டும். தந்தை கன்சிராம் கூறுவது என்ன? வாக்கின் மூலம் இந்த ஆட்சியாளர்களுக்கு மிக சரியான தண்டனை கொடுக்க வேண்டும், வாளின் மூலம் அல்ல, வன்முறை மூலம் அல்ல என்கிறார். ஆகையினால் நாம் வாக்கின் மூலம் இந்த ஆட்சியாளர்களை அப்புறப்படுத்த தயாராகுவோம். இன்றைக்கு எங்களுடைய தேசிய தலைவர், பகுஜன் திராவிட கட்சியின் தேசிய தலைவர் சர்தார் ஜீவன் சிங் அவர்கள் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கிறார். இவர்கள் எல்லோரும் அயோக்கியர்கள், இவர்களை எந்த காலத்திலும் நம்பாதீர்கள். நாம் பேகம்புரா கால்சாராஜ் அமைப்பதற்கு நாம் எல்லோரும் கரம் கோர்ப்போம் என்று அந்த அழைப்பை ஏற்று நீங்கள் அனைவரும் எங்களோடு வர வேண்டும். தந்தை கன்சிராம் அரசியலை ஏற்க வேண்டும். இங்கு அரசியல் அதிகாரத்தின் மூலம் மட்டுமே சமூக விடுதலை, பொருளாதார விடுதலை சாத்தியம். மற்ற எதன் மூலமும் விடுதலை சாத்தியம் கிடையாது. என்ன உரிமைகள் நம்முடைய இருந்தாலும், பணம் இருந்தாலும், பொருள் இருந்தாலும், என்ன இருந்தாலும் நம் உரிமைகளும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு இந்த மண்ணிலே அகதிகளாக மாற்றப்படுவோம். நாம் அரசியல் ரீதியாக ஒன்றிணையவிட்டால், அரசியல் ரீதியாக தெளிவு பெறவிட்டால், அரசியல் ரீதியாக கிளந்தெழவிட்டால் நாம் இந்த மண்ணிலே அகதியாக்கப்படுவோம், அடிமையாக்கப்படுவோம். பல வன்முறைகளை தூண்டி நமக்குள்ளே சண்டையிட்டு சாகடிக்கப்படுவோம். அதற்கு மிகப்பெரிய ஆயுதமாக அவர்களுக்கு இருப்பது சாதி, சாதி ரீதியான பாகுபாடு. இப்ப மணிப்பூர்ல என்ன நடக்கு?
அரசு திட்டமிட்டு அங்கு படுகொலையை நிகழ்த்தி கொண்டு இருக்கிறது, வன்முறையை கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒரு வரியில் சாதி, ஒரு ஒரு கூட்டம் இடஒதுக்கீடு வேண்டும் என்றார்கள், ஒரு கூட்டம் அவர் கொடுக்கக்கூடாது என்றார்கள், அதனால் அங்கு மோதல் நடந்தது என்று திசை திருப்பி இந்த அரசாங்கம் தப்பித்துக் கொள்கிறது. இதுபோல் பல பல சம்பவங்களை இட்டுக்கட்டி இவர்கள் செய்யும் குற்றங்களை மறைத்து விடுவார்கள். இன்றைக்கு அக்டோபர் 31 அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் என்று ஒரு அனுதாபத்தோடு நாம் இதை கடந்து போயிடுவோம். ஆனால் இதற்கு முன்னாலும் பின்னாலும் உள்ள சம்பவங்களை நாம் அறிந்து கொள்ள மாட்டோம். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தான் இன்றைக்கு இந்த உரையை உங்களுக்கு வழங்குகிறேன். நீங்கள் அனைவரும் அறிந்து கொண்டு இந்த நாட்டில் ஒரு மாற்று சக்தியை, மாற்று அரசியலை, சமூக மாற்றத்திற்கான அரசியலை முன்னெடுக்க சர்தார் ஜீவன் சிங் அவர்களின் தலைமையில் நீங்கள் அணிதிரள வேண்டும். 2029 ஒரு மாற்றத்தை இந்த மண்ணிலே நிகழ்த்த வேண்டும். மனுவாத ஆட்சியாளர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும். பேகம்புரா கால்சா ராஜ் இங்கு மலர வேண்டும். குருக்களின் கனவுகள் இங்கு நிறைவேற்றப்பட வேண்டும். இங்கு இருக்கக்கூடிய சமூக நீதிக்காக போராடிய அத்தனை தலைவர்களின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாய்குருஜி கா கால்சா, வாய்குருஜி ஃபத்தே. ஜெய் கன்சிராம், ஜெய் பெரியார்.